நாடு முழுவதும் பழங்குடியினருக்கு சொந்தமான நீர்நிலைகள், காடுகள், நிலங்கள் ஆகியவற்றை பெரு நிறுவனங்களிடம் ஒன்றிய அரசு தாரை வார்த்து வருவதாக கூறி காங்கிரஸ் கட்சி ஆதிவாசி பிரிவு நிர்வாகிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருபுறம் பழங்குடியின சமூகத்தின் உரிமைகளை நசுக்கிக் கொண்டே மறுபுறம் ஒரு போலியான பழங்குடியின கலாச்சார மாநாட்டை பாஜக அரசு அரங்கேற்றி வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அந்தமான் நிக்கோபார், ஹஸ்தியோ, சிங்க்ரௌலி, கென் பெத்வா மற்றும் சிஜிமாலி ஆகிய இடங்களில் பழங்குடியினர் தங்கள் நிலங்களில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதாகவும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். இதனிடையே ஒடிசாவின் சிஜிமாலி பகுதியில் வசிக்கும் பழங்குடியினரின் நில உரிமைகளை ஆதரவு தெரிவித்து இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய தலைவர் உதயபானு தலைமையில் 3வது நாளாக பேரணி நடைபெற்றது. ஒடிசாவின் சிஜிமாலி பகுதியில் வசிக்கும் பழங்குடியின சமூகத்தினர் தங்களின் நீர்நிலைகள், காடுகள் மற்றும் நிலங்கள் பாதுகாக்க போராடி வருவதாகவும், மோடி அரசு பழங்குடியினரின் நிலங்களை தனக்கு நெருக்கமான பெரு நிறுவன கூட்டாளிகளிடம் ஒப்படைக்க முயற்சிப்பதாகவும் இந்த பேரணியின் போது பேசிய உதயபானு குற்றம் சாட்டினார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார்.